அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வீடியோவில் தமிழ் சீனியர் தொழில்முறை கடிதம் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வணிக முறை கடிதம், அதாவது ஆங்கிலத்தில் பிஸ்னஸ் லெட்டர். இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இந்த வணிக முறை கடிதத்தை நம்ம எப்படி எளிமையாக கற்றுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க. சரி, இங்கே பாருங்கள், வணிக முறை கடிதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்பெனியோட நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு இருக்கும், இங்கே நிறுவனம்னு இருக்கும், இல்லை கூட்டமைப்பு ஏதோ ஒன்று இருக்கும். சரி, நம்ம கணக்கு போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் கம்பெனியோட நிறுவனம் கொடுத்துக்கிறாங்க. இதை நம்ம சென்டர் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், நிறுவனத்தை அடிச்சுக்கிறாங்க, அதுக்கு பதில் கூட்டமைப்புன்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் எடுத்து பென்சிலில் கூட இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். கூட்டமைப்பு. ஓகேவா? இப்போ இதில் எத்தனை எழுத்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஓகேங்களா? 19 எழுத்திருக்குதுங்க. நமக்கு நம்ம செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல்ல 10 to 60 நம்ம மிஷினில் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அப்புறம் லைன் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் லைன் வச்சுட்டோம். ஓகேங்களா? அடுத்து கணக்கு போடும்போதுனா இது வந்து 10 to 60 இருக்குது. நம்ம சென்டர் கண்டுபிடிக்கணும், நம்ம 70 தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா 10 நம்ம எவ்வளோ தள்ளியே போடுறோம்ல, அதனால் இதுக்கு சென்டருக்கு 70 எடுத்துங்க. ஓகேங்களா? 19 ஏற்றி இருக்குது, அதை கழிச்சிருங்க. எழுபதில் 19 போச்சுன்னா 10ல் 9 போனால் 1, இங்கே 6ல் 1 போச்சுன்னா 5. ஓகேவா? 51 நம்ம இதை 2ஆல் அடித்தோம்னா இது ப்ளஸ் பண்ணிங்க 52 26. அப்போ நம்ம இந்த சக்தி பொறியியல் கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா 26 டிகிரி அடிக்க போகிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம் வந்து கேபிட்டல் அடிப்போம். ஆனால் தமிழ் அது மாதிரி கேபிட்டல் நமக்கு அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த கம்பெனி நேம், அதாவது சக்தி பொறியியல் கூட்டமைப்பு டைப் அடிச்சுட்டு உடனே ஐஃபன் போட்டுங்க. சாலேருந்து ஆரம்பித்து இந்த பூ வரைக்கும் ஐஃபன் கரெக்டாக துல்லியமாக போடுங்க. இந்த பக்கம் அதிகமாக ஒன்றும் வரக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஐஃபன் போட்டு ஒரு 2 ஸ்பேஸ் விடுங்க. இப்போ இதோட டிகிரி கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இந்த அடைப்பு விரி போடுகிறோங்க. இதை நம்ம ஜாயின் பண்ணி போகணும். 17 18 19 20 21 22 23 24 24 எழுத்து கொடுத்துக்கிறாங்க. அப்போது இதையும் நம்ம 70ல் கழிச்சிடலாம். கழிச்சிட்டிங்கன்னா 10ல் 4 போனால் 6, 6 2 போனால் 4, 46. 2ஆல் அடிச்சிங்கன்னா 23. இதை 23 டிகிரியில் நம்ம டைப் அடிச்சிடலாம். அடுத்தது இதை அடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விடுங்க. ஹேண்டில் 2 தள்ள போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற இந்த அட்ரஸுக்கு நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அஞ்சல் பெட்டி எண் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம அஞ்சல் பெட்டி, இதில் எது பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்க? அஞ்சல் பெட்டி எண்ணு தான் பெருசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, எண்ணி பார்த்தலாம். பாருங்கள், எழுதிங்க இது மாதிரி, அஞ்சல் பெட்டி எண்ணு. இது 47 வேணாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இது 16 எழுத்து இருக்குதுங்க. சென்னை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 13 14. இது கம்மி தான், இதுவும் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இதுவும் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஆகஸ்ட் கொடுத்துக்கிறாங்க, இதுவும் கம்மி தான். அப்போ நம்ம இதே போய் வச்சே கணக்கு பண்ணிக்கலாம். நம்ம 10 to 60 நம்ம செட் பண்ணிக்கிறோம். 60 வந்து 16 கழிச்சிடுங்க. கழிச்சிங்கன்னா 4, 5ல் 1 போனால் 4, 44 டிகிரி அடிக்கணும். ஓகேங்களா? சரி, 44 டிகிரியில் நம்ம அடிக்க போகிறோம். இது அஞ்சல் பெட்டி எண் 32 பாரதி சாலை, சென்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு. ஓகே, இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தொலைபேசி என்னென்னு இருக்குது. இங்கே சுருக்கில் கொடுத்துறாங்க. அதை நீங்கள் தொலைபேசி எண், தொலைபேசின்னு போட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர்லாம் அடிக்கணும். ஓகேங்களா? அடிச்சுட்டு தொலைபேசி நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சல் பெட்டி எண் அடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 32 பாரதி சாலை, சென்னை. பின்கோட் நம்பர் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறாங்கல்ல, ஃபுல் ஸ்டாப் வச்சு நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஃபுல் ஸ்டாப் வந்தால் அங்கே நீங்கள் 2 ஸ்பேஸ் விட்டாகணும். ஹேண்டில் 2 முறை தள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கடித எண் அடிங்க. ஓகேங்களா? கடித எண் அடிச்சுட்டு அதுக்கு நேரில் டேட் அடிக்கணும். 14 ஆகஸ்ட் 1995. இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் இருக்குது, இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க.
ஓகேங்களா. இங்கே புல் ஸ்டாப் வச்ச பிறகு மறுபடியும் நீங்கள் இங்கே டபுள் பேஸ் வேணும், 2 முறை ஹேண்டில் தள்ளிங்கன்னா வந்துடும். சரிங்களா. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிமையாளர் பிரியா பாஞ்சாலை கழகம் 17 கல்லூரி சாலை, இங்கே பவானிக்கு புள்ளி இல்லை. நீங்கள் அதுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பின்கோடு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதுலேயே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறாங்க, 3 இந்த பக்கம் வேணும், 0 அந்த பக்கம் போகணும். ஓகேங்களா. இதை அடிச்சுட்டு புள்ளி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முறை ஹேண்டில் தள்ளுங்க, 2 ஸ்பேஸ் விடுங்க. உங்களுக்கு தெரியுதா கரெக்டாக? சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்புடையர் அடிங்க, அன்புடையர் அடிச்சுட்டு ஒரு கம்மா போட்டு 2 ஸ்பேஸ் விடுங்க. இந்த வணிக முறை கடிதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து 15 டிகிரி அடிக்க தேவையில்லை, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே 10 டிகிரி தான். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 இந்த தலைப்புக்கு சென்டர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதில் டிகிரி கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. கணக்கு போடுற வேலையை ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பிஸ்னஸ் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்தாலும் சரி இங்கிலீஷ் வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த பேராவை அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இங்கே பேரா முடிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் பேரா இங்கே புல் ஸ்டாப் வச்சுட்டு 2 ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் பேரா அடிச்சிடுங்க. இந்த பேரெல்லாம் எல்லாம் அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பேரா முடிஞ்ச பிறகு 2 ஸ்பேஸ் விட்டு தங்கள் நம்பிக்கை உள்ள அடிங்க. தங்கள் நம்பிக்கை உள்ள உங்களுக்கு தெரியுதுங்களா? செஞ்சுருங்க. இங்கே பாருங்கள், தங்கள் நம்பிக்கை இல்லை, தங்கள் நம்பிக்கை இல்லை இதை அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சக்தி பொறியியல் கூட்டமைப்புக்காக. ஓகேங்களா. இதை அடிச்சுட்டு நீங்கள் 4 ஸ்பேஸ் ஒன்று 1 2 3 4. ஓகேங்களா. அது கீழே அவங்களுடைய பேர் அடிச்சுட்டு கீழே அவர் என்ன நிர்வாகியாக இருக்காரா, இல்லை ஓனரா, இல்லை சூப்பர்வைசரா, இன்னும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை அடிச்சுட்டு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஓகேங்களா. இந்த போட்டி பாதுகாக்கலாம் வேண்டியது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை தூக்கி அப்படியே நீங்கள் அதை அடிக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை எடுத்து நீங்கள் இங்கே அடிக்கணும். இவ்வளோதாங்க, வணிக முறை கடிதம் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு முறை கடிதம், அதாவது கவர்மெண்ட் ஆர்டரை நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.